ஒரு காதல். ஏய், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? காதலர் தினம் கொண்டாட ஊட்டி தானே போயிட்டு இருக்கீங்க? அண்ணா, எங்களை பார்த்தா தெரியலையா? எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை கூட இருக்குண்ணா. என்ன குழந்தை இருக்கா? எங்க குழந்தைய காணோம்? யாரு காதல பூ சுத்துற? இவங்க எங்க மாமா, எங்க அக்கா. எங்க குழந்தை இவங்க கிட்டதான் இருக்கு. மாமா, குழந்தைய காட்டுங்க. இதுதான் என் குழந்தை. சரி சரி. அண்ணா, என்ன பிரச்சனை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏய், என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கணுமா? நீங்களா எங்க எதிரா வரீங்க? நாங்க சென்னையில காலேஜில் படிச்சுட்டு இருக்கோண்ணே. லீவுக்கு ஊருக்கு போறோம். உங்களை மாரி பசங்க படிச்சோமா வேலைக்கு போனோமான்னு இல்லாம காதல் கத்திரிக்கான்னு ஊர் சுத்துறானுடா. அந்த பிரச்சனை தான். எங்க ஊர் தலைவர் பொண்ண உன்னை மாரி மன்மதன் லவ் பண்ணி கூட்டு ஓடிட்டான். காதல் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான்றான். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி வெட்டணும்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அண்ணா, லவ் பண்றது அவ்வளவு பெரிய குத்தமா? என்ன கேட்ட? லவ் பண்றது குத்தமானா கேட்ட? லவ் பண்றது சாதாரண குத்தம் இல்லடா, பெரிய குத்தம். அது உன்ன மாதிரி தருதல பசங்களுக்கு தெரியாதுடா. என்ன மாதிரி பொண்ணை பெத்தவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். டேய் மாப்ள, இவன்ட்ட என்னடா பேசிட்டு இருக்க? இவன் கேக்குறத பார்த்தா இவனை எவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கான் போலடா. இவன் கழுத்திலே போடுறான். பாருங்கப்பா, நீங்க தேடி வந்த ஆளுங்க தான் இங்க இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த அப்பாவி பசங்களை தொந்தரவு பண்றீங்க? அவங்க பாவம் படிக்கிற பசங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாம வேற பஸ்ல போய் தேடுங்க. போங்க ப்ளீஸ். என்ன பெரியவர, உனக்கு இவனை பத்தி என்ன தெரியும்? ஒரு நாள் உன் பேத்திய கூட லவ் பண்ணி இழுத்துட்டு போனாலும் இழுத்துட்டு போவான். அப்பதான் உனக்கு தெரியும். பேசாம உன் வேலையை பாரு. மாமா, இவன் கழுத்துல ஒரு கீரலை போட்டாதான் இவன் யாரையும் லவ் பண்ண மாட்டான். ஹலோ, இப்ப உங்களை விட போறீங்களா இல்லையா? சார், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. மாப்ள, இங்க ஒருத்தன் ஓவரா துடிக்கிறான். இவன் கூட நல்லா அழகா ஒருத்தி இருக்கா. எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இவங்களை கவனிக்கலாம். நீயே வா. வாவ், பொண்ணு பார்க்க டக்கரா இருக்காடா. பையனும் பார்க்க வெடக்கோழி மாதிரி தான் இருக்கான். இரு, முதல்ல இவங்களை விசாரிப்போம். ஏய் குட்டி, யார் இவன்? உன் பாய் ஃப்ரெண்டா? எங்க லவர்ஸ் டே கொண்டாட இப்படி தனியா கிளம்பி வந்துட்டீங்களா? உங்க தலைவர் பொண்ணை காப்பாத்தணும்னு வந்த நீங்க மத்த பொண்ணுங்களையும் உங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானே பாக்கணும். அதை விட்டு இப்படி குட்டி கிட்டின்னு கூப்பிடுறதுதான் உங்க ஊர் வழக்கமா? இப்படிதான் உங்க ஊர் தலைவர் சொல்லி கொடுத்தாரா? சரிமா தாயே, நான் சொன்னது வேணா தப்பா இருக்கலாம். இப்ப நீ சரியா சொல்லு. இவன் யாரு? உன்னோட பாய் ஃப்ரெண்டா லவ்வரா? ரெண்டும் இல்ல. மாப்பிள, அவதான் உன்னை கலாச்சிட்டு இருக்கானா? நீ அவள்கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்க. இந்த முகர கட்டைய பார்த்தாலே தெரியல. இவன் இந்த பொண்ணை தள்ளிட்டு தாண்டா வந்திருக்கான். ஏய், வார்த்தை அளந்து பேசுங்க. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சாரிப்பா, நான் ஸ்கேல் எடுத்துட்டு வரல, அதனால அளந்துலாம் பேச முடியாது. அப்புறம் உன் முகர கட்டையிலையும் எழுதி ஒட்டல, அதனால நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அத நீனே சொல்லிட. யார் இந்த பொண்ணு? உன்னோட லவரா? இல்ல பொண்டாட்டி சரியில்லைங்கிறதுக்காக ஸ்டெப்னியா இவளை தள்ளிட்டு வந்திருக்கியா? இல்ல அண்ணன் தங்கச்சியா? நீயே சொல்லிடு ராசா. நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேக்குறீங்களா? நானே சொல்றேன். அதைத்தானே ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லு, யார் நீங்க? நீங்க கேள்வியும் கேட்டுட்டு உங்க கண்ணுக்கு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் புருஷன் பொண்டாட்டியே இருப்பாங்கன்றது மட்டும் ஏன் தோணவே மாட்டேங்குது? புருஷன் பொண்டாட்டினா ஒண்ணு தாலி வெளியே தெரியணும், இல்ல மோதிரமாச்சும் இருக்கணும், இல்ல கருகமணியாச்சும் போட்டிருக்கணும். அப்பதானே புருஷன் பொண்டாட்டின்னு தெரியும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு காட்டு, அப்ப நம்புறோம். I am Mrs. கயல்விழி சூரியகுமார்.
போதுமா? இதெல்லாம் காட்டிதான் நாங்க புருஷன் பொண்டாட்டின்னு நிரூபிக்கிற நிலையில நாங்க இல்ல. ஆனா உங்க பார்வை மாறணும்ன்றதுக்காக தான் நான் காட்டினேன். இனியாவது எல்லாம் பொண்ணையும் மதிக்க பாருங்க. இல்லாட்டி பொண்ணுங்க மதிப்பு கிடைக்கிற இடத்த தான் தேடி போவாங்க. அடுத்தவங்களை குறை சொல்றத விட்டுட்டு முதல்ல இங்க இருந்து போங்க ப்ளீஸ். டேய், இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ற டயத்துல அந்த தருதல இங்க ஓடிடக்கூடாது. வாங்க வேற பஸ்ல போய் தேடுவோம். போடா போ. ஏய் கிளம்பு 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 சீக்கிரம் வந்துடுண்ணா. என்ன திடீர்னு தாலி எடுத்து காட்டி நான் தான் உன் புருஷன் சொல்லிட்டேன்? எங்க ஊர்ல ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினவரை தான் நாங்க புருஷன்னு சொல்லுவோம். எங்க ஊர்லயும் அப்படிதான். ஆனா இப்ப ஏன் அதை சொன்னது தான் உன்கிட்ட கேட்டேன். எங்க தேவைப்படுமோ அங்கதான் சொல்லுவாங்க. இப்ப தேவைப்பட்டுச்சு அதான் சொன்னேன். ஏன் நான் சொன்னது தப்பா? அன்னைக்கு கேம்ப்ல ரஞ்சினி கேட்டப்ப மிஸ் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னாங்க. அப்படிதானே அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஏன் சொல்லல? அதனாலதான் கேட்டேன். அதான் சொன்னனே, எங்க அதுக்கான தேவை இருக்கோ அங்கதான் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் கையில தாலியை எடுத்துக்கிட்டே சுத்த நான் ஒன்னும் சின்ன தம்பி படத்துல வர பைத்தியம் இல்ல. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. என்ன வீண் பழி சுமத்தி வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் உங்க மனசுல இருந்து என்ன தூக்கி போட்டுட்டீங்கன்னு ஒவ்வொரு முறையும் என்ன பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் வருதா இல்லையா? அதனாலதான் கேம்ப் வந்த உடனே என்ன தனியா கூப்பிட்டு இந்த அகாடமியை விட்டு போயிடுன்னு மிரட்டினீங்க. எதுக்கு அந்த மிரட்டல்? நீங்க தப்பு பண்ண குற்ற உணர்வு உங்களை துரத்துறதுனால தானே அப்படி பண்ணீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்புனது தப்பு இல்ல. அப்படி அனுப்பிட்டு இப்ப வரைக்கும் என்ன நேருக்கு நேர சந்திக்க முடியாம நீங்க தடுமாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அது உன்னோட வீண் கற்பனை. நான் எங்கேயும் தடுமாறவே இல்லை அப்படின்னு உங்க உதடு தான் சொல்லுது. ஆனா உங்க மனசு தடுமாறிக்கிட்டு இருக்கிறத நானே பல தடவை நேர்ல பாத்திருக்கேன். எங்க பார்த்த? எப்ப பார்த்த? சொல்லு பாப்போம். பல தடவை பாத்திருக்கேன். எவனோ ஒருத்தன் என்னை கடத்தி வச்சிருந்தப்போ துடிச்சு போயிட்டீங்க. அப்புறம் மெடிக்கல் கேம்ப்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி என்ன தடுக்க பார்த்ததெல்லாம் எந்த வகையில சேரும்? அதெல்லாம் ஒரு கேம்ப் இன்ஸ்பெக்டரா என்னோட ரோலை தான் நான் பண்ணேன். நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதை முன்னிருந்து தடுக்கிறது ஒரு ஆபீசரோட கடமை. ஓ, அப்படி ஒரு ஆபீசர் தன்னோட ஸ்டூடெண்ட்ட தனியா கூட்டிட்டு போய் சில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறத நான் பார்த்ததுக்கு எதுக்காக விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணீங்க சொல்லுங்க. இங்க பாரு, அது வீணா காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. காரணம் கிடைக்காது. ஏன்னா இன்னமும் நான் உங்க மனசுல தான் இருந்துட்டு இருக்கேன். அப்போ உன் மனசுல நான் இல்லையா? நிச்சயமா இல்ல. இப்போ என்னோட மனசுல இருக்க கனவு இந்த போலீஸ் யூனிஃபார்ம எப்ப அதிகாரப்பூர்வமா போடுவேங்கிறதுல மட்டும்தான் இருக்கு. பரவாயில்ல, கனவா இருந்தாலும் சரியாதான் வந்திருக்கு. இப்ப ஏதாவது சொன்னியா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். இப்ப சூழ்நிலையை சமாளிக்க நான் அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. மத்தபடி அதை பத்தி பேச ஒண்ணும் இல்ல சார். இப்போதைக்கு என்னோட எண்ணம்லாம் டாஸ்க்ல மட்டும்தான் இருக்கு. நானும் அதே காரணத்துக்காக தான் நீ புருஷன்னு சொன்னப்போ அமைதியா இருந்துட்டேன். மத்தபடி அதை பத்தி பேச கூட நான் விரும்பல. காக்கி களவாணித்தனம் பண்ணாலும் கரெக்டா பண்றியா? காணும் எல்லாத்துக்கும் பதில் ஒரு நாள் கண்டிப்பா சொல்லும். என்னாச்சு? என்ன பண்ணிருந்தாச்சு? சார், என்னாச்சு? ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? சார், இந்த பக்கம் பஸ் காலைல வரைக்கும் போகாது. ஏன், என்ன பிரச்சனை?
சார் ஊருக்குள்ள ஒரே கலவரமா, நிலைமை ஒன்றும் கட்டுக்குள்ள வரலையா, நிலைமை சீராற வரைக்கும் பஸ் அந்த பக்கம் கொண்டு போக முடியாது. அப்ப இன்னைக்கு நைட் என்ன பண்றது? பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்களாம் இப்ப எங்க போய் நிப்பாங்க? சார் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, இன்னைக்கு நைட் அங்க தங்கிட்டு காலையில போலீஸ் பர்மிஷன் வந்த உடனே நம்ம போலாம் சார். ஏம்பா என்ன இது இப்படி திடீர்னு சொன்னா? காசு இருக்கிறவங்க ரூம் எடுத்து தங்குவாங்க, மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சார் கலவரம் நடக்கும்னு யார் சார் எதிர்பார்த்தா? காசு இருக்கிறவங்க ரூம் எடுத்து தங்குங்க, காசு இல்லாதவங்க வாங்க. நாங்க சொல்லி பொதுவான ஹால் இருந்தா அங்க கொடுக்க சொல்றேன், அங்க தங்கிக்கோங்க. இப்போதைக்கு இதான் சார் பண்ண முடியும். சார் என்ன சார் பண்றது? இப்பதானே சொன்னாரு ஏதோ கலவரம் நடக்குதுன்னு. அப்படி இருக்கும்போது வேற என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் மாதிரி நாமளும் ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில போக வேண்டியதுதான். காலையில யார் மூஞ்சில முழிச்சனே தெரியல, எல்லாம் வில்லங்கமாவே நடக்குது. போமா. ரூமா சார்? சரிங்க சார், ஓகே சார். சார் வாங்க வாங்க வாங்க. நீங்க தான் பஸ்ல வந்த பேசஞ்சர்ஸா? ஆமாங்க சார். டிரைவர் சொன்னாரு. பாவம் இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எவனோ எவளையோ இழுத்துட்டு போனதுக்கு யாரெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? என்ன பண்றது? சரி வேற வழி இல்ல. எப்படியும் நாளைக்கு காலையில தான் ஊரடங்க கிளியர் பண்ணி தருவாங்க, அப்ப நீங்க கிளம்பிடலாம். எப்படியோ இங்கிருந்து போனா போதும் சார். சரிங்க சார், நாங்க 4 பேர் ஒன்னா வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு ரூம் கொடுங்க. ரூம் வாடகை ஒரு நாளைக்கு 300 ரூபாய், அட்வான்ஸா 500 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க சார். தம்பி நீங்க ரூம் நம்பர் 30க்கு போங்க. சரிங்க சார். ஓகே சார். படா சார், நாங்க 3 லேடிஸ் இருக்கோம், எங்களுக்கும் ஒரு ரூம் கொடுங்க சார். இந்தாங்க. தேங்க்ஸ் சார். வாங்க வாங்க. நாங்க 2 பேர் தங்கணும் தம்பி. நீங்க ரூம் நம்பர் 41ல தங்கிக்குங்க. இந்தாங்க. சரி தம்பி. பாஸ், எங்க 2 பேருக்கும் தனித்தனியா ரூம் கொடுங்க. சார் நீங்க ஒன்னா வந்திருக்கீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு ரூம் தான் பாக்கி இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த பெரியவங்களோட போய் தங்கிக்குங்க. ஐயா உங்க ரூம்ல இவங்க யாராவது ஒருத்தரை தங்க வச்சுக்குங்க, வாடகையை ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்பா நீங்க 2 பேரும் புருஷ முன்னாடின்னு தானே சொன்னீங்க, எதுக்காக ஆளுக்கு ஒரு ரூம் கேக்குறீங்க? ஒன்னாவே தங்கிக்க வேண்டியதானே? பாட்டி நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க, நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். ஆனா எங்களுக்குள்ள சண்டை, அதான் என் மேல இருக்க கோவத்துல தனியா தங்கிக்க சொல்றாரு. இருந்துட்டு போட்டுமே. என்னங்க புருஷன் பொண்டாட்டியா இருந்துகிட்டு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்களே? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கி தான் ஆகணும், வேற வழி இல்லைங்க சார். எங்க லாட்ஜில் தங்குற ராசி உங்க 2 பேருக்குள்ள சமாதானம் ஆனாலும் ஆயிடும். இங்க இருந்து போகும்போது சண்டையெல்லாம் மறந்து ஒன்னா கைய கோத்துட்டு தான் போவீங்க பாருங்களேன். என்னப்பா தயங்குறீங்க? அவர் சரியா தானே சொல்றாரு. இனி நீங்களே கெஞ்சி கேட்டாலும் உங்க 2 பேத்துல யாரையும் எங்க கூட சேர்த்துக்க மாட்டோம். ஒரு புருஷ பொண்டாட்டிய பிரிச்ச பாவம் எங்களுக்கு வேண்டாம். எங்க ஆசையெல்லாம் புருஷன் பொண்டாட்டியான நீங்க ஒன்னா தங்குறது தான். புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது விடியறதுக்குள்ள சரியாயிரணும், அதுதான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு. ஒழுங்கா 2 பேரும் சாவியை வாங்கிக்கிட்டு ரூம்ல போய் தங்குங்க. விடியறதுக்குள்ள சண்டை கிண்டையெல்லாம் எங்க போகும்னு தெரியுமா? விடிஞ்சா சமாதானம் ஆயிடுவீங்க. பாட்டி எப்படி நாசூக்கா பேசுறாங்க பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் சீனியர் ஆச்சே, அவங்க கொஞ்சம் நெஞ்ச அனுபவமா பட்டிருப்பாங்க. இந்தாங்க சார், சாவியை புடிங்க சார். புடிங்க சார், பாட்டி சொல்ல தட்டாதீங்க. இந்தாங்க. என்னப்பா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், 2 பேரும் அப்படியே நிக்கிறீங்க? உங்களை கண்டிக்கிறதுக்கு உங்க குடும்பத்துல சரியான ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல 2 பேரும் ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிங்க.
புடிங்க. கல்யாணம் பண்ணும்போது அப்படிதானே புடிச்சிருப்பீங்க, இப்பவும் அதே மாதிரி புடிங்க. இப்ப அப்படியே ரூமுக்கு கிளம்புங்க. சார், என்ன சார் ரூம் இவ்ளோ சின்னதா இருக்கு? ரூம் இருக்க கண்டிஷனை பார்த்தா இதுக்கு முன்னால யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குதான் இந்த லாட்ஜுக்கு இத்தனை பேர் வந்து தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, கொஞ்சம் வாய முடியா? நாம என்ன இங்க பிக்னிக் வந்திருக்கோம் நினைச்சியா? அப்படியே இந்த ஊர்ல உனக்கு ஸ்டார் ஹோட்டல் கட்டி ஏசி ரூம் போட்டு உனக்காக பாத் டப், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க பாரு. நானே இங்க வந்து மாட்டிக்கிட்டோங்கிற கவலையில இருக்க. சும்மா கண்டதையும் பேசி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. நான் இப்ப என்ன சொல்லிட்டு இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க? நீங்க என்னமோ இந்த லாட்ஜுக்கு ஓனர் மாதிரில ஃபீல் பண்றீங்க. ரூம் சின்னதா இருக்குன்னு சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? உள்ளது தானே சொன்னேன். இங்க பார், இப்ப நாம மட்டும் இங்க வந்து தங்கல. நம்மள மாதிரி பஸ்ல வந்து அத்தனை பேரும் இங்க தான் வந்து தங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படிதான் புலம்பிக்கிட்டு இருக்காங்களா? இந்நேரம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருப்பாங்க. ஓ, அதான் உங்க பிரச்சனையா? அப்ப தாராளமா நீங்களும் தூங்குங்க. நானா வேணான்னு சொன்னேன்? நீங்க வேணும்னே என்ன வம்பு கிழக்குறீங்க. எதனால இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு. அந்த ஹோட்டல் கடைக்காரன் உங்களை கசாப் கடைக்காரனான்னு கேட்டானே, அந்த கடுப்புல தானே என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. இங்க பார், சும்மா அத பத்தியே பேசிட்டு இருக்காத. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். அப்படின்னா அந்த பாட்டி என் கையை பிடிச்சிட்டு போக சொன்னாங்களே, அதனாலதான் கடுப்பாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தான் என் கையை பிடிக்கிறதுல இஷ்டமே இல்லையே. நடுராத்திரியில பேசுற பேச்சா இது? இதுக்கு மேல உங்ககிட்ட பேச விரும்பல, ஆளை விடு. நானும் உங்ககிட்ட பேச விரும்பல, சின்ன ஆளை விடுங்க. ஏய் 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 கயல், நான் உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீ போட்டி போட்டுக்கிட்டு உள்ள போய் கதவை சாத்திட்டியா? இந்த ஐஜி எதுக்கு உன்னை ஏன் கூட அனுப்புனாருன்னு தெரியல. கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல நிஷா வந்துருவா. அப்ப நீங்க டென்ஷன் ஆகாம கூலா இருப்பீங்க. உங்களுக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்குமே. ஆமாமா, நீ சொல்றது உண்மைதான். நிஷா ஒண்ணு உன்ன மாதிரி இல்ல. அவ என்ன நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவா. ஓஹோ, என்ன தேவையில்லாமல டென்ஷன் பண்ண மாட்டா. அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்க மாட்டா. அப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அவளே கூட்டு வந்திருக்கலாம்ல. பாட்டி பாவம், அப்பாவி. உங்களை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி நினைச்சு நிஷா கையை பிடிச்சு கூட்டிட்டு போன்னு சொல்லிருப்பாங்க. நீங்களும் அப்படியே ரொமான்டிக்கா கையை பிடிச்சு ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பீங்க. ஆனா அவ கூட இப்படி சண்டை போடாம ஹாப்பியா இருந்திருப்பீங்க. எல்லாத்தையும் நான் தான் கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்.
சார் நிஷாவோட டூயட்டா